ஓகே, ரொம்ப நேரம் பேசியிருந்தா வேலைக்கு ஆகாது. அந்த ராக்கெட் டப்பா மாதிரி ஒரு நீட்டா அந்த பிஸ்கட் பாக்கெட். இல்ல அதுக்கு முன்னாடி நீ யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்ல, இங்க வா. எங்கள் டீமில் இதே மாதிரிமே ரொம்ப கலகலன்னு பேசுகிற ஒரு பையன் இருக்கான். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபஸ்ட்டு காமெடியானா வந்து அதுக்கப்புறம் திடீர்னு வில்லனாக மாற வேண்டிய சுச்சுவேஷனில் மாறின லிங்கேஷ் அன்போடு மேடை கலைக்கின்றேன். எல்லாரும் வரும்போது இமோஷனலா நிறைய விஷயங்கள் பேசினாங்க. பட் இவர் வந்தோடனே அப்படியே ஒரு லாஃபிங் ரியாத் தான். ஃபுல்லாவே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். தேங்க்யூ. உன்னோட எனர்ஜி தான் வந்து உன்னோட பிளஸ். அண்ட் இப்போ வந்து எல்லாரும் சிரிக்க வச்சதுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான தான் வந்து கூப்பிட போறோம். யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். குரு அக்கா, இதே மாதிரி ஒரு அரங்கம் 2011 இருக்கும். ஓகே. இதே மாதிரி காமராஜர் அரங்கம் இருக்குல்ல, அது இதை விட பெருசு. அவ்வளோ பெரிய அரங்கத்தில் 2 குட்டி பசங்க இவ்வளோன்னு இருந்தானுங்க. கட் பண்ணால் 12-13 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த பையனோட உயரம் வேணால் இங்கே இருக்கலாம், ஆனால் சினிமாவில் அவனோட உயரம் இங்கே போய்கிட்டு இருக்கு. இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, இப்போ இருக்கிற லெவல், இதெல்லாமே பார்க்குறப்ப எப்படி ஒரு பையனால் இன்னமும் இப்படி இருக்க முடியும்னு ரொம்ப ஆச்சரியப்பட்ட என்னுடைய அன்பு தம்பி ஏகனை அன்போடு மேடை கலைகின்றேன். கோழிப்பண்ணை செல்லதுரை படத்துடைய கதாநாயகன் ஏகன் அவர்களை அன்போடு தான் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச்.